ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசியில் ப்ரீவியஸ் இயருடைய 5th வீடியோ அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். 85% of a number is added to 24. That is 85% of a number is added to 24. The result is the same number. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கொஷின் கேட்டிருக்கான். அப்போ எனக்கு 85 divided by 100x plus 24 is equal to x. கரெக்டா? ஸோ இப்போ இதை பண்ணீங்கன்னா 17/20. அப்போ 24 is equal to x minus 17x divided by 20. கரெக்டா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் 3x divided by 20 is equal to 24. ஸோ அப்போ இது என்ன வரும் உங்களுக்கு 8 times. ஸோ அப்போ x அப்படின்றது 160. கரெக்டா? எக்ஸோட வேல்யூ. ஸோ இப்போ என்ன கேட்குறான்னா 75% கேட்குறான். அப்போ 160 into 75 என்ன 3/4. ஸோ அப்போ இதை பண்ணீங்க அப்படின்னா 40. ஸோ மல்டிபிள் பண்ண எனக்கு 120 தான் எனக்கு ஆன்சராக இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே. செகண்ட் கொஸ்டின். A shopkeeper allows a 4% discount on his market price. ஓகேங்களா? If the cost price of an article is, அதாவது எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டான் 120 rupees. ஓகேங்களா? He has to make a profit of 10%. Then market price என்னன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. எனக்கு ப்ராஃபிட்ன்றது சிபி அண்ட் எஸ்பி வச்சு மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு சிபின்றது 120 அப்படின்னா, ஸோ எஸ்பி எனக்கு எவ்வளோ இருக்கும்? எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட் 10%. அப்போ 10% 12னா 132 rupees இருந்திருக்கும். பட் இதே இன்னொரு பக்கம் என்ன கேஸை கொடுத்துருக்கான் அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ எனக்கு எம்பின்றது 100 rupees அப்படின்னா டிஸ்கவுண்ட் பண்ண எனக்கு எஸ்பி எவ்வளோ 96 rupees. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டும் நான் என்ன பண்ண போறேன்? ஈக்குவல் பண்ணி சால்வ் பண்ண போறேன். ஸோ அப்போ 96 அப்படின்றத என்னமா இருக்க போகுதுன்னா 132 பார்ட்டாக இருக்கும். அப்போ 100 பண்ணால் எனக்கு மார்க்கெடு ப்ரைஸ் கிடைச்சிடும். ஸோ அப்போ ரெண்டுமே நான் 4 டேபிள் பண்ணலாம். 4 3 times 12 அகைன் 1 4 3 times 12 4 2 times 8 4 டைம் வந்துடும். கரெக்டுங்களா? 3 ஆல் பண்ணால் இது 11 இது 8. அப்போ 1100 divided by 8. ஸோ 8 2 டைம் பண்ணலாம். சாரி 8 1 டைம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் 3 இருக்கும். ஸோ 8 3 times 24. ஸோ அப்போ எனக்கு 13ல ஸ்டார்ட் ஆகுது. ஆப்ஷன் பி மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே. தேர்ட் கொஸ்டின். A sum of money lent on simple interest becomes 7/5 times. ஸோ அப்போ அமௌண்ட் அப்படின்றது 7/5 times ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னா இப்போ எஸ்ஐ எனக்கு என்ன இருந்திருக்கும்? 2 பார்ட் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே ரேஷியோவாக இருக்கு. ஸோ சிம்பிளாக நான் என்ன பண்ண போறேன்? எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR divided by 100. ஓகேங்களா? எஸ்ஐ என்ன 2x, பிரின்சிபல் என்ன 5x, n என்ன கொடுத்துருக்கான் 4 years. கரெக்டா? R எனக்கு வேணும் divided by 100. ஸோ அப்போ இங்கே நான் என்ன பண்ணலாம்? இதை பண்ணீங்கன்னா 2 times 5 into 2 10 0 கேன்சல் ஆகிட்டு R is equal to 10%. ஓகேங்களா? கிளியரா? ஓகே. Fourth sum. A car can cover 275 km in 5 years. கரெக்டா? அப்போ இதை நான் டிவைட் பண்ணனா 5 5s are 25 again 2 again 5 கிலோமீட்டர் per hour அப்படின்றத என்னவா இருக்கும்? எனக்கு ஸ்பீடா இருந்திருக்கும். கரெக்டா? ஓகே. If the speed is reduced by 5 அப்படின்னா இப்போ reduced speed, that is speed, reduced speed என்ன 50 km per hour இருக்க போகுது. ரைட்? ஸோ அப்போ how much time it will cover 250 km? எனக்கு என்ன தெரியும்? distance is equal to speed into time. எனக்கு distance தெரியும், ஸ்பீடு தெரியும். அப்போ எனக்கு டைம் வேணும்னா நான் என்ன பண்ண போறேன்? 250 km divided by 50 km per hour. ஸோ டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு 5 hours தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி. ஸோ ஃபோர்த் சம். ஓகே. ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இங்கே ஒரு அன்குரூப்டு டேட்டா கொடுத்துருக்கான். ஸோ மோட் அப்படின்றத கேட்குறான். தட் இஸ் மோடு கொடுத்துருக்கான். ஸோ இங்கே 2k+1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கேவோட வேல்யூ கேட்கனால கவனிங்க. மோட் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா ரிப்பீட்டடா ஹையஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 2k+1 is equal to 6க்கு ஈக்குவல் பண்ண போறேன். ஸோ அப்போ 2k is equal to 5, k என்ன 2.5. அவ்வளோதான். இது ஒரு சிம்பிளான கொஷின். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி. சிக்ஸ்த் சம். Study the following table and answer the question. ஓகேங்களா? The table displays the number of the books sold by shop A and B. 2 females and males. ஓகேங்களா? Okay. So what is the difference between the number of books sold by shop A and B? 2 females. So அப்போ female அப்படின்றது என்ன? A ல 78,
பியில் 40. ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் 38. ஸோ சிம்பிள். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. The value of a discriminant of the quadratic equation. ஸோ ஒரு அல்ஜிப்ரா கொஷின் நல்லா கவனிங்க. 7x square minus 18x minus 11 is equal to 0. ஸோ இதில் எனக்கு இது a 7, b என்ன minus 18, c என்ன minus 11. எனக்கு டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா b ஸ்கொயர் minus 4ac. ஸோ b ஸ்கொயர் என்ன, b என்ன 18. ஸோ அப்போ 324 minus of 4 into a என்ன 7 into minus 11. கரெக்டா? ஸோ அப்போ 28 into 11 என்ன 28 308. இந்த ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 324 plus 308 is equal to 632. ஓகேங்களா? 632 ஆப்ஷன் சி. ஓகே, 8th சம் பாருங்க. Find the number of sides in a regular polygon if its each interior angle is 165 degree. நல்லா கவனிங்க. எனக்கு வந்து each interior angle of a polygon, any polygon, எனக்கு என்ன வரும் n-2 into 180 degree. கரெக்டா? டிவைட் பை n இருக்கும். டிவைட் பை n. கரெக்டா? டோட்டல்ன்றதான் எனக்கு n-2 into 180 degree. ஸோ இப்போ ஈச் வேணும்னா டிவைட் பை என்ன பண்ண போறேன், n பண்ண போறேன். இதுதான் இந்த 165 டிகிரியா இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணேன்னா இது 5 3 times 15 again 3 5 6 times என்ன வரும் 30. ஸோ 5 3 times 15 again 1 3. ஸோ அப்போ இது என்ன இருக்கும் 12 11. ஸோ அப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 12n minus 24 is equal to 11n. ஸோ அப்போ எனக்கு என்னோட வேல்யூ என்ன 24. இதுதான் என்னவா இருக்கும் போது நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து, given that 1 cubic centimeter of a marble weight is 25 grams. ஸோ இப்போ டோட்டல் இது. ஸோ நம்ம வந்து மென்சுரேஷனில் ஒரு சில கொஷின்ஸ் பார்ப்போம்ல, அதாவது ஹெக்டார் பேஸ் பண்ணிலாம் வரும். அதாவது 20 rupees per hectare சொல்லிட்டு டோட்டல் ஒரு வேல்யூ கொடுப்பான். டிவைட் பண்ணால் எனக்கு அந்த சர்ஃபேஸ் ஏரியாவோ இல்லை வால்யூம் கிடைக்கும். அதே தான் இங்கேயும் சிம்பிளாக. அப்போ இந்த 112 டிவைட் பை 25 கிராம் இது. அப்போ இங்கேயும் நான் என்ன பண்ணணும் 000 போடணும். கரெக்டு தானே? போட்டால் எனக்கு என்ன வந்துடும் வால்யூம் வந்துடும். ஏன்னா 1 kgன்றது 1000 கிராம்ல. ஸோ இப்போ வால்யூம் எனக்கு தெரியும். எனக்கு இன்னொன்று என்ன தெரியும், வித்து தெரியும், அண்ட் என்ன தெரியும் திக்னஸ் தெரியும். ஸோ இப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு B இன்ட்டு H. ஸோ சிம்பிளா. ஓகேங்களா? ஸோ இப்போ 112 000 டிவைட் பை 25 இஸ் ஈக்குவல் டு லென்த் தான் எனக்கு வேணும். பிரெத் என்ன 28, அதுக்கப்புறம் 5. கரெக்டா? அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணாலே போதுமானது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 7 டேபிள் வருமா, 7 1 times என்னாச்சு 7, ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது 4 இருக்குது. 7 6 are 42. ஸோ இது 16,000. இதே நான் 7 4 times அகைன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா 4000. கரெக்டா? ஸோ இங்கே எழுதுற பாருங்க 4000 டிவைடட் பை 25 இஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு 5 இருக்க போகுது. ஸோ அப்போ இது 5 நான் பண்ணுறேன்னா 800. கரெக்டா? ஆமாம் தானே? ஸோ அப்போ 25 எத்தனை டைம் இருக்க போகுது 100ல் 4 டைம் இருக்கும். அப்போ 8 into 4 32 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ ஒரு சிலாகிசம் கொஷின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நல்லா கவனிங்க. சம் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ், அதாவது சம் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் ரெண்டுத்துக்குமே சம் ரிலேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஆல் வெஜிடபிள்ஸ் ஆர் பிளான்ட்ஸ், ஆல் வெஜிடபிள்ஸ் ஆர் பிளான்ட்ஸ். அவ்வளோதான். இதுதான் வந்து கொடுத்துருக்கான். ஸோ கன்க்ளூஷன் பாருங்க, சம் பிளான்ட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ், சம் பிளான்ட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ். அதனால கவனிங்க, ஆல் ஏ ஆர் பின்னு சொல்லும் போது சம் பி ஆர் ஏன்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றது ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? சம் ஃப்ரூட்ஸ் ஆர் பிளான்ட்ஸ், ஆமாம் தானே? சம் ஃப்ரூட்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் தானே? ஸோ அப்போ எனக்கு போத் 1 and 2 அப்படின்றது ஃபாலோ ஆயிருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இது பாருங்க, டென்னிஸ் அப்படின்றது எனக்கு கோர்ட்னு சொல்லியிருக்கேன், ஒரு அனலாஜி கொஷின். ஸோ அப்போ எனக்கு பாக்ஸிங் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், ஆல்வேஸ் எனக்கு தெரியும் ரிங் அப்படின்றது. கரெக்டா? ஸோ ஸ்டேடியம் அண்ட் பிச் கிரவுண்ட் இதுக்கான இதெல்லாம் தெரியும்ல. பிச்ன்றது எனக்கு கிரிக்கெட் இருக்க போகுது, ஸ்டேடியம் மோஸ்ட்லி நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கு இருக்கும். கிரவுண்ட் அப்படின்றது இது எல்லாத்தோடைய ஒரு ஜென்ரலான ஒரு மீனிங்னு சொல்லலாம். ரைட்? ஓகே. ஃபைண்ட் தி சிமிலாரிட்டி இன் தி ஃபாலோயிங். ஓகேங்களா? சொல்லுங்க கவனிங்க, எலிஃபண்ட், கேமல், பஃபலோ, ஜிராஃபின்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனில் எதுவாக இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்
மில்க் ப்ரொடியூஸ்டு பை ஆல் ஆஃப் தெம் cannot be consumed by people. அதாவது இந்த 4 அனிமலோடைய மில்க் அப்படின்றது மனுஷங்களால பயன்படுத்த முடியாது, இல்லை வாங்கலாம், ஏதோ சம்திங் கன்சியூம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆமாவா இல்லையா அப்படி பார்க்கும்போது கிடையாது. ஆமா தானே? ஆப்ஷன் ஏ, ஆல் ஆஃப் தெம் ஹேவ் ஹார்ன்ஸ். ஹார்ன்ஸ் அப்படின்றது தலை மேல இருக்கக்கூடிய ஒரு கொம்பு. ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ இதுவும் கிடையாது. நன் ஆஃப் தெம் ஆர் மேமல்ஸ், கிடையாது. பாலூட்டிகள் மேம்ஸ் அப்படின்னா கரெக்டா, மேமல்ஸ் அப்படின்னா. ஸோ இப்போ இது எல்லாமே அப்படி பார்த்தா ஒரு சிலது இருக்கு, ஒரு சிலர் இல்லை. ஸோ இப்போ ஆப்ஷன் டி, டி மட்டும்தான். ஏன்னா இதோட எங்க நான் என்ன சொல்லுவேன்னா காஃப் சொல்லலாம், இல்லை அப்படின்னா கான்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி. 13, rearrange jumbled letters to make a meaningful word. ஓகேங்களா? ஸோ இதுல மீனிங்ஃபுல் வேர்டா நான் மாத்தினதுக்கு அப்புறம் ஆட் மேன் அவுட் கேட்கலாம். சூப்பர், நல்ல கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் பார்க்கும்போது ஹையன்னு சொல்லலாம். ஸோ இதை நான் பார்க்கும்போது காப்பர்னு சொல்லலாம். இதை நான் பார்க்கும்போது கோல்டுன்னு சொல்லலாம். இது எனக்கு கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு பசில் கொடுத்துருக்கான், இடம் பத்துன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். 6 animals, horse, cow, pig, dog, donkey and goat are tied in a pole each in a circle facing each other. ஓகேங்களா? ஸோ ஒரு சர்க்கிள் போட்டுப்போம். 1 2 3 4 5 6. ஓகேங்களா? Consider the following information at the given example. Okay, goat is to the immediate right of pig. நான் pig இங்க விக்கிறேன்னா கோட் வந்து இமிடியேட் ரைட் ஆஃப் பிக். பிக்கோடைய இமிடியேட் ரைட்ல யார் இருக்கா? கோட் இருக்கா. ஸோ அப்போ பிக்கோடைய இமிடியேட் ரைட்ல கோட் இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து, கவ் இஸ் நாட் டைடு நெக்ஸ்ட் டு எய்தர் டாக் ஆர் டங்க். அதாவது டாகு இல்லை டாங்கின்னு வச்சுக்கோங்க. இதேமாரி டாகு டாங்கி. ஸோ ரெண்டு பக்கத்துலையும் எனக்கு என்ன அப்படின்னா கவ் பக்கத்துல நெய்பரா இருக்காதுன்னு சொல்றாங்க. ஓகே. த அனிமல்ஸ் ஆர் மார்க்ஸ் தி வெர்டிசஸ் ஆஃப் தி எக்ஸகன். அதாவது நான் இதெல்லாம் ஆட் பண்றேன். இப்படி ஆட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து எனக்கு எக்ஸகனா இருக்கு அப்படின்னா தென் ஆஸ் இஸ் அ டைகனல். டைகனல்னா என்ன? ரெண்டு கார்னர் ரெண்டு கார்னர் ரெண்டு கார்னர், கரெக்டா? ஆப்போசிட் டு த பிக்னு சொல்றான். அப்போ எனக்கு இங்க என்ன இருக்க போகுது? ஆஸ் இருக்க போகுது. ஸோ இப்போ அடுத்து நான் இதை சால்வ் பண்ண போறேன். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு இங்க கவ் இருக்கும். ஸோ இங்க டாக் ஆர் டாங்கி இருந்திருக்க போகுது. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ த கவ் இஸ் டைடு டு தி இமிடியேட் லெஃப்ட் ஆஃப். யாரோடைய லெஃப்ட்ல கவ் இருக்கா? ஆர்ஸோடைய லெஃப்ட்ல, கரெக்டா? ஆப்ஷன் சி. ஓகே. இது ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின், நல்லா கவனிங்க. M is the son of N. M is the son of N. So N உடைய son அப்படின்றது M, கரெக்டா? ஓகே. O is the father of N. So N உடைய father தான் யாரு? O. P is the father of M. M உடைய father வந்து P அப்படின்னா N யாரு? மதரா இருந்திருப்பாங்களா? ஓகே. How is N related to P? So N related to P யார்? என்ன? husband. ஆப்ஷன் E, சாரி B. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ரீவியஸ் அப்படின்றத சால்வ் பண்ண போகிறாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இன்னும் வேறு மாதிரி என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வேணுமோ ஸோ கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ நம்ம அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா கண்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாகவும் இல்லை சீரீஸாகவும் கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஆல்.